Hey friends, TNPSC Group 4 exam ஜூன் 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 நாள் இருக்குது. எல்லாருமே தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி நம்ம ஒரு 42 டே டெஸ்ட் பிளான் கொடுத்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓவரால் சிலபஸை மே எண்டுக்குள்ளே ரிவிஷனோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இதோட முதல் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து 42 டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்ல ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் தமிழில் ஒரு இயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஈஸியாக படிக்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல். இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 6th-லேருந்து 12th வரைக்கும் அங்கங்கே இருக்கும். நம்ம அந்த டெஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். 6th கொஞ்சம் இருக்கும், 8th கொஞ்சம் இருக்கும், 11th கொஞ்சம் இருக்கும். அதை ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் கட் பண்ணி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அது தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஷார்ட் டேர்மில் நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இருக்காது. ஸோ நம்ம நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஒன்லைனர் நோட்ஸ், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக படிக்கும் போது உங்களுக்கு கதை, கான்செப்ட், ஷார்ட்கட் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கலாம். நம்ம அதுக்காக நம்மளோட யூடியூப் சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கதையாக, கான்செப்டாக, ஷார்ட்கட்டாக போட்டிருப்போம். நம்ம அந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கொடுப்போம். நீங்கள் இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் இந்த 42 டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃபுல் சிலபஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி போஸ்டிங் அடிச்சிடலாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோடு இருக்கணும். நம்ம அதனால தான் முதல் டெஸ்ட்லேருந்தே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் கொடுப்போம். ஸோ அந்த ரேங்கிங்கில் நீங்கள் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, அதில் நீங்கள் எந்த ரேங்க் வாங்குறீங்க, உங்கள் மார்க் என்ன, டாப் மார்க், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்க ரேங்க் என்ன, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தரையும் பீட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் நம்ம இன்னும் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ மார்க் கூட்டணும், எவ்வளோ ரிவைஸ் பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனீங்க அப்படின்னாலே 42 டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கும் போது ஃபுல் சிலபஸையும் முடித்து போஸ்டிங் அடிச்சிருவீங்க. இந்த 42 டே டெஸ்ட் அப்படிங்க நீங்கள் படித்து அட்டன் பண்ணி ஃபுல் சிலபஸை முடிக்காது. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்காமலே இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட ஃப்ரீ டைம், நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கேப்பு, 5 நிமிஷம் கேப்பு, இந்த மாதிரி கேப் தான் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு புக் எடுத்து படிக்கிறதோ, பிடிஎஃப் ரீட் பண்ணுறதோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இந்த கேப்பை நீங்கள் சும்மா விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் இந்த கேப்பை மட்டும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே சராசரியாக எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, யாருக்காண்டியோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும், 2 நிமிஷம் டைம் கிடைக்கும். நீங்கள் இந்த கேப்பில் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் அந்த டெய்லி டாஸ்க் இருக்கும். டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 120 ஆர்டிக்கலை தான் எப்போதுமே மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது உங்களுக்கு டெய்லி டாஸ்க்காக வரும். இப்போ நீங்கள் ஒரு தடவை அட்டன் பண்ணும் போது அதில் ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, அந்த 10 கொஸ்டினை 2 to 3 மினிட்ல அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க. உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரில அப்படின்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அப்போ நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சேம் கொஸ்டினையே ரீஅட்டம் கொடுக்கும் போது உங்களுக்கு முதல் வாட்டி 10க்கு எதுவுமே தெரில அப்படின்னாலும் ரீஅட்டம்ல 10க்கு 2வது தெரியும். அப்படி தானே? இப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே படித்து முடிச்சிடலாம். இது நீங்கள் கஷ்டப்பட்டு புக் எடுத்தோ இல்லை பிடிஎஃப் எடுத்தோ மனப்பாடம் பண்ணி படிக்காமல் குவிஸாக அட்டன் பண்ணி படிக்க போகிறீங்க. இது ஒரு டாஸ்க். இதே மாதிரி 10 விதமான டாஸ்க். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர், ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் அதே கொஸ்டின் கேட்பாங்க.
ஸோ ப்ரீவியஸ் இயரில் சயின்ஸு, சோசியல், ஆப்டிடியூட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். பொது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணம், இலக்கியம், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ யூனிட் 8, 9 இதை சார்ந்த கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்காங்க. ஸோ அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டெய்லி டாஸ்க்கு. இப்போ சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஃபேக்டெல்லாம் இருக்கும். அதுக்கான டாஸ்க் ஒன்று வந்து இருக்கும். அப்படிங்கிற டெய்லி டாஸ்க்கை அவங்க ஃப்ரீ அட்டெம்ப்டில் அட்டன் பண்ணியே நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த 42 டெஸ்ட் பிளான் படித்து எழுதுவீங்க. இன்னொரு சைடு நீங்கள் படிக்காமலே உங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய விஷயம் வந்து கற்றுக்க போகிறீங்க. இந்த ரெண்டே நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக மாற்றி பண்ணும் போதே ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் படிக்கிறது போர் அடிக்கும் போதெல்லாம் டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே டைம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு புக் எடுத்தோ பிடிஎஃப் வச்சோ வந்து படிங்க. சப்போஸ் டைம் இல்லை, 2 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது, டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃபுல் சிலபஸை சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். இதுக்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து February 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். ஸோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ வந்து பொது தமிழ் வந்து இருக்கும். நீங்கள் ஓவரால் சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இது போக அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், உங்கள் ரேங்கிங், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு குறிப்பிட்ட டைமில் எழுதணும், குறிப்பிட்ட நாளில் எழுதணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுக்குமான லிங்க்குமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்பை லாகின் பண்ணி டேரெக்டாக கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா Group 4 42 டே பிளான் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். நீங்கள் அதுலேருந்தே டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிலே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 599. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.